Welcome back, students. So, இன்னைக்கு நாம ஒரு டாபிக் பார்க்க போறோம் 2 minutes noodlesல. So, before that, I'm going to explain some concepts of Unacademy. So, Unacademy had started top badges using the top educators. Okay, so நிறைய badges start பண்ணிருக்காங்க from this week. 10th March 2021 பார்த்தீங்கன்னா accelerator batch for SBI clerk 2021 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க and CET common entrance test ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா it will be very useful 2021. Okay, and for probationary officers SBI PO IBPS PO ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் கவரேஜ் ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாம்ஸ், டாப் எஜுகேட்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, இவங்க தான் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுறாங்க, இவங்க தான் உங்களுக்கு டெஸ்ட் குவிஸ் மெட்டீரியல்ஸ் எவ்ரி திங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அன்லிமிட்டட் ஆக்சஸ், PDF ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எவ்ரி திங் வில் பி கிவன் ஃபார் யூ ஃபார் ஒன் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, அண்ட் தென் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் SBI எக்ஸாம்ஸ், RBI கிரேட் B கிராஷ் கோர்ஸ் phase 2. ஸோ இதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4 months 2 months கோர்சஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் 10th March. இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எப்போனா ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது. அண்ட் இந்தியாஸ் பிகெஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், மோஸ்ட் வாண்டட், Unacademy காம்பேட். ஸோ எவ்ரி வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 AM சண்டே இது நடக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் மறக்காமல் என்ரோல் பண்ணும்போது என்னோட கோட் மனோ 6006 அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 monthலேருந்து 1 year வரைக்கும் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்துறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், நம்ம ஒரு இடத்துல ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா மட்டுமே அதை நம்ம செய்வோம். ஓகேங்களா, இல்லாட்டி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம், அது தள்ளி போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ யூ ஹேவ் ஸோ மெனி வீடியோஸ். ஓகே, டெய்லி கிளாஸ் 24 hours போய்கிட்டே இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஒரு ஸ்கெடியூல் பண்ணுவீங்க, ப்ராப்பரான கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஷார்ட் டைம் பீரியடில் நிறைய விஷயத்தை கற்றுக்குவீங்க. ஓகேங்களா, இல்லாட்டி இது ரொம்ப 6 months 1 year வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். பட் இதே நீங்கள் 1 to 3 monthsலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே கூட ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அகைன் don't forget to use my code if you want to subscribe. 10% discount இருக்கு, மனோ 6006 அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா if you want please contact me, I will give you more discounts also. நீங்க நினைக்காத அளவுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகே, ரைட், அண்ட் ஆல் செட், லெட்ஸ் crack. அண்ட் நெக்ஸ்ட் திங், மை பேட்ச். ஸோ அதுவும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். மை பேட்ச் ஹேஸ் ஸ்டார்டட் கோர்ஸ் டாப் டு பாட்டம் SBI clerk 2021 பேட்ச். ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லா கான்செப்ட்ஸ், எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டேட் 4th March 2021 அண்ட் எண்ட் டேட் இஸ் 18th March 2021. ஒரு 3 கிளாஸ் போயிருக்கு இது வரைக்கும். ஈச் செஷன் 2 hours. உங்களோட கம்ஃபர்டபுள் டைமிங் 9 PM to 11 PM. ஓகே, Monday to Saturday போயிட்டு இருக்கு, சண்டே மட்டும்தான் லீவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல். ஸோ நம்பர் சிஸ்டம்லேருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா 2 கிளாஸஸ் போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் 4 hours we going to take. ஸோ எவ்ரி 4 hours நீங்கள் டாப் டு பாட்டம் எல்லாமே கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அப் டு பார்ட்னர்ஷிப் வரைக்கும் இருக்குது. ஸோ ரிமைனிங் டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்கெடியூலில் வரும். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். லெட் வி ஸ்டார்ட் அவர் டுடே 2 minute noodles. ஓகே ஓகே, ஸோ அகைன் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா LCM HCF கான்செப்ட்லேயே பசில் டைப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி ஒன்று நான் சொல்லியிருந்தேன், இது வந்து அகைன் இன்னொரு கொஸ்டின், இன்னொரு டைப். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் விச் when divided by 8, 12, 15 and 18 leaves remainder 5, 9, 12 and 15 respectively. லாஸ்ட் டைம் நான் HCFலேருந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ LCMலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர்னு கேட்டுட்டாங்க. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஓகேவா, இப்போ எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை நம்ம வந்து லீஸ்ட் நம்பர்னா டிவைட் பண்ணுறது இங்கே எடுத்துக்குவோம். ஓகேங்களா, டிவிடெண்ட் உள்ளே இருக்கும். ஸோ டிவைசர் வந்து வெளியே இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸால் நான் 8ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ரிமைண்டர் 5 வரும். ஓகே, அண்ட் திரும்ப அதே நம்பர் எக்ஸை 12ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 9 வரும். சேம் எக்ஸ் இஃப் ஐ டிவைடட் பை 15 அப்படின்னா மை ரிமைண்டர் ஷுட் பி 12. ஓகே, அந்த லாஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிற நம்பரை 18ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வில் பி 15. ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா we had a formula. இந்த எக்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு நம்பரை எடுத்து இங்கே போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது எல்லாரும் பண்ணுறது தான். பட் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலா இஸ் LCM ஆஃப் ஓகே ABC. இங்கே 4 நம்பர் இருக்கிறனால டியும் எடுத்துக்கிறேன். ABCD minus K. அது என்ன சார் இந்த K? K is nothing but common difference. Common difference.
ஓகே, காமன் டிஃபரன்ஸ்னா என்னன்னா இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. ரிமைண்டருக்கும் டிவைசருக்கும். ஸோ 3 தான் டிஃபரன்ஸ். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. அகைன் 3. இதுவும் 3 தான் இருக்கும், இதுவும் 3 தான் இருக்கும். ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஒரே நம்பர் தான் வரும். சார் வேற நம்பர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு என்னையவே பயப்படுத்தக்கூடாது. அப்படிலாம் வராது. சரிங்களா? ஸோ 3 இஸ் த காமன் டிஃபரன்ஸ். ஸோ எல்சிஎம் எடுக்கிறீங்க, மைனஸ் கே பண்ணுறீங்க, உங்களோட ஆன்சர் வந்துடும். ஸோ எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும்? எல்சிஎம் ஆஃப் 8, 12, 15 அண்ட் 18. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எடுத்துட்டு -3 போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னங்கிறது கிடைச்சிடும். ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 360 வரும். 360 minus 3 is 357 is the right answer. So this is the way of finding answer for exact this type of question. Common difference வர question. Okay, அதாவது ஒன்னொன்னுக்கு ஒரு ரிமைண்டர் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் டிவைட் பண்ணும்போது ஒரு ரிமைண்டர் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் பசில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க. ஒரு சூப்பரான கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட். A small boy went to a town to sell a basket of wood apples. வில்லாம்பழம் இருக்கு இல்லைங்களா, அதை விற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டவுனுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். On the way, some robbers grabbed the fruits from him and ate them. ஸோ வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து இந்த பையன்கிட்ட இருந்து அந்த விளாம்பழங்களை பிடுங்கி தின்னுட்டாங்க. The small boy went to the king and complained. The king asked him, how many wood apples did you bring? எத்தனை விளாம்பழம் நீ கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. The boy replied, your majesty, அரசே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ, எனக்கு அது தெரியாது. பட் ஐ நோ தட் இஃப் த டிவைடட் மை ஃப்ரூட்ஸ் இன்டு குரூப் ஆஃப் 2, ரெண்டா பிரித்து வச்சிங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 1 fruit would be left in the basket, ஒன்று மீதி இருக்கும். He continued saying that if the fruits were divided into groups of 3, 4, 5 and 6, மூணா பிரிச்சிங்கன்னா, இங்கே பாருங்க, மூணா பிரிச்சிங்கன்னா 2 மீதி இருக்கும். 4 பிரித்து கூறு போட்டு வச்சிங்கன்னா 3 மீதி இருக்கும். 5 பிரிச்சா 4 மீதி இருக்கும். 6 பிரிச்சா 5 மீதி இருக்கும். ஆனால் ஆல்சோ இஃப் த ஃப்ரூட்ஸ் வேர் டிவைடட் இன்டு குரூப்ஸ் ஆஃப் 7, 7 பிரித்து வச்சிங்கன்னா நோ ஃப்ரூட்ஸ் வுட் பி தேர் இன் த பேஸ்கெட். 7 பிரிச்சா ஒன்றுமே இருக்காது. ஸோ இத்தனையும் தெரிஞ்ச அந்த சின்ன பையனுக்கு பாவம் எத்தனை கொண்டு வந்தோன்னு தெரியல. அதை நம்ம தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ரைட். ஸோ த ஸ்மால் பாய் ஹேட் இனிஷியலி ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் தட் த ஸ்மால் பாய் ஹேட் இனிஷியலி. ஸோ இதுதான் வந்து கொஸ்டினாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரே நிமிஷம் இருங்க, ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவன் சொன்ன விஷயத்தை நான் அப்படியே எழுதி நம்மளோட ஃபார்முலால இன்சிஸ்ட் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் எடுத்துக்கலாம். எப்படி பிரித்து வைக்கணும், ரிமைண்டர் என்ன இருக்கணும். ஓகேங்களா? 2 பிரிச்சா 1 மீதி இருக்கும். 3 பிரிச்சா 2 மீதி இருக்கும். 4 பிரிச்சா 3 மீதி இருக்கும். 5 பிரிச்சிங்கன்னா 4 மீதி இருக்கும். 6 பிரிச்சிங்கன்னா 5 மீதி இருக்கும். 7 பிரிச்சா மீதி எதுவும் இருக்காது. இதுதான் வந்து அந்த பையன் நமக்கு சொல்கிறோம். கரெக்டுங்களா? சரி, இந்த 7 பிரிச்சா மீதி இருக்காதுங்கிறது விட்டுருங்க. ஓகேங்களா? ரிமைனிங் பாருங்க. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னங்க? 1 இருக்கா? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, 1. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. அதாவது ஸ்பிளிட் அப், பிரிக்கிறது, டிவைசர் தானே ஸ்பிளிட் அப். இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஏதாவது டிவைட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ டிவைசர் தான் ஸ்பிளிட் அப், ரிமைண்டர். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1, இங்கேயும் 1 இருக்கும். ஸோ அப்போது இதுக்கு எல்லாமே காமன் டிஃபரன்ஸ் கே என்ன இருக்குது, 1. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம் எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4, 5, 6 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். மைனஸ் கே, அது என்னது, 1. இதுதான ஃபார்முலா. ரைட். 2ஓட மல்டிபிள் உள்ள இருக்கு, இது வேண்டாம். 3ஓட மல்டிபிள் உள்ள இருக்கு, வேண்டாம். 4, 5, 6க்கு எல்சிஎம் எடுத்தீங்கனாலே எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்த மாதிரி. ஸோ 4, 5, 6க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 60 வருமா? 4 டேபிளையும் 60 வரும், 5 டேபிளையும் 60 வரும், 6 டேபிளையும் 60 வரும். ஸோ 60 எல்சிஎம், 60 - 1 வந்து 59. அப்போ 59 பழத்தை வந்து அந்த பையன் கொண்டு வந்திருக்கான்னு முடிவு பண்ணுற நேரத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க, அது 7 பிரித்து வச்சா ரிமைண்டர் எதுவும் வராதான். இப்போ தான் அதை நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாம் விட்டுருங்க, இந்த டிவிசிபிள் ஆகிறத தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 7 ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதா, 59 வருமானா? வராது. 7 டேபிளில் 49 தான் வரும். 59 போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்துடும். ரிமைண்டர் வரக்கூடாது. 7 வகுத்தா ரிமைண்டர் வரக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எனக்கு 60 கிடைச்சதுல, இப்போ செகண்ட் எல்சிஎம்க்கு வாங்க. செகண்ட் எல்சிஎம் என்ன வரும், 120 வருமா? அப்புறம் 180 வருமா? அப்புறம் 240 வருமா? இதுதான் மொதல் எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள் இதுதான். இது இல்லாட்டி அடுத்து இது இல்லாட்டி அடுத்து இது. அப்போ இதை எடுத்து 1 மைனஸ் பண்ணுறேன், 119. இந்த 119 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வருது.
வகுப்படுது. 11ல் ஒரு 7 இருக்குமா, மீதி 4 இருக்குங்களா, 49 7, ஸோ 17 தடவை வரும். 7 × 17 is equal to 119. ஸோ அந்த பையன் மொத்தம் 119 விலான் பழங்களை கொண்டு வந்துள்ளார் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாலேருந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டின் தான் பெருசு, கான்செப்ட்லாம் ஈஸி. இதெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்க வேண்டியது. டேரெக்டாக நீங்கள் எல்சிஎம் எடுத்து -1 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஒருவேளை 7ஆல் டிவிசிபிள் பண்ணால் 0 வராது, 7 பிரித்து வச்சா எனக்கு ரிமைண்டர் வராதுன்னு நம்ம சொல்லியிருந்தா நீங்கள் 59 ஆன்சர் எடுத்துக்கலாம். அதையும் சொன்னனால தான் இப்போ அடுத்த எல்சிஎம் போய் 119ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். வேற ஒரு கான்செப்ட்ல வரேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.